அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை எல்லா மாவட்டத்திலுமே இந்த கோடை காலங்களில் பருத்தி என்பது ஒரு போகமாக செஞ்சு பழக்கப்பட்டு போச்சு இந்த பகுதியில். ஆனால் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7000 ஏக்கருக்கு அளவுக்கு பருத்தி போட்டிருக்காங்க. குறிப்பாக கீழ்வளூர், காக்கரணி, திருமருகல் பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாகப்பட்டினம் ஒரு சில பகுதிகளில் இருக்கும். இந்த பருத்தி என்பது சொந்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 35,000 மேலே செலவு பண்ணி தான் அந்த பருத்தி அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் கடந்த ஆண்டுகளில் வந்துட்டு ஒரு குவிண்டால் 12,500 வரைக்கும் ஒரு சிண்டிகேட் வச்சு போயிருக்கு. இப்போ 8,500 போயிருக்கு. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு கோடை மழையினால் வந்துட்டு பருத்தி விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அந்த மகரந்த சேர்க்கை நேரத்தில் அந்த பூவெல்லாம் கீழே உளுந்து மக்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. எடுக்கக்கூடிய கூலிக்கு எடுக்க அந்த தொகை கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போ 40 ரூபாய்க்கு 45 ரூபாய்க்கு தான் பருத்தி அரசு அதிகாரிகளும் ஒருங்கிணைஞ்சி விவசாயிகள்கிட்ட அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்க. வியாபாரிகளும் அதிகபட்சம் 55 ரூபாய்க்கு விலைக்கு மேலே பருத்தி கேட்குறதே கிடையாது. அந்த இடத்துல 2 நாள் கூட கொள்முதல் சொல்லி நம்ம திருவாரூரில் கூட எல்லாருமே விவசாயிகள் கூட சாலமறையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பருத்தி விவசாயம் என்பது தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசும் இணைஞ்சு ஒரு கூடுதலான விலைக்கு நெல் கொள்முதல் பண்ணுற மாதிரி இந்த பருத்தியையும் அரசே கொள்முதல் பண்ணினாதான் மட்டும்தான் அந்த பருத்தி விவசாயத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் விவசாயிகள். இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் பருத்திகள் நஷ்டத்தில் இருக்காங்க. அதுக்கு உண்டான இழப்பீட்டு தொகையும் கொடுக்கணும், காப்பீட்டு தொகையும் கொடுத்தா மட்டும்தான் மீள முடியும். வர ஆண்டுகள் இந்த மாதிரி தவறு நடக்காமல் பருத்தி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூடுதலான ஊடுபெயருக்கு உண்டான அதுக்கு உண்டான அனைத்து தொகுப்பும் கொடுத்து இந்த பருத்தி விவசாயிகளை காக்கணும்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.